பிக் பாஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த வாரம் பூர்ணிமா எஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே வெளியே அனுப்புகிற அளவுக்கு தான் இன்றைக்கி வீட்டில் அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிக் பாஸ் காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்கள் போய் பேசியிருந்தாங்க. அப்போ பூர்ணிமா பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு தைரியம் கொடுத்தீங்க, இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு. ஸோ அதனால் நான் பேசுகிறேன். இங்கே இருந்த கண்டஸ்டன்ஸை விட உங்கள் கூட தான் எனக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கு. என்னை நிறைய ஹெட் பண்ணது நீங்கள் தான். நான் உடஞ்சிருக்கப்போ கூட என்னை பேச கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் கூப்பிடாம இருந்தீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப யோசிச்சப்போ ஒரு கேள்வி வந்துச்சு. நான் விக்ரமுக்கு ஒரு நேம் வச்சு கூப்பிட்டது தப்பு அப்படின்னா, நீங்களுமே எங்களுக்கு ஒரு நேம் வச்சிங்க, எனக்கு தலையில் தவளைன்னு மாட்டி பேண்டெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதுவுமே அப்போ புல்லிங்கில் வருது தானே, நீங்களும் அந்த தப்பை பண்ணியிருக்கீங்க, எனக்கு சாரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா ரூல் பிரேக் தான் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸே ஏற்று கேள்வி கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஒன்றும் பூர்ணிமாவை எப்பயுமே புல்லிங் பண்ண கிடையாது. ஒரு டாஸ்க் தான் கொடுத்தாரு. அந்த டாஸ்கில் அவங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக கொடுக்கல, வீட்டுக்குள்ள உள்ள எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே அந்த டாஸ்க் கொடுத்தாரு. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த பேரை சொல்லி பிக் பாஸ் யாரையும் கூப்பிட்டது கிடையாது. ஆனால் பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு பேர் வச்சு அந்த பேரை அழிச்சிடணும், இந்த வாரம் தூக்கிடணும் அப்படின்னு அந்த பேரை டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி பூர்ணிமா அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பே பண்ணுறாங்க, நான் அதெல்லாம் ஒத்துழைச்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது அக்ரிமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, பேண்டு போடுறதோ, தலையில் ஏதாவது தொங்க விடுறதோ, இல்லை போர்டு மாட்டி கழுத்தில் தொங்க விடுறதோ, இது எல்லாமே ரூல்ஸில் இருக்குது, நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு. அப்படி பார்த்தா அவங்க அதை செஞ்சதுக்கு ஏற்று கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஸோ அதை ஏற்று கேள்வி கேட்டது, பிக் பாஸையே ஏற்று கேள்வி கேட்டு சாரி சொல்ல சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பூர்ணிமா சொல்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கரெக்டாக இருந்தாலும் பிக் பாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது ஒரு டாஸ்க். அதை தாண்டி அவர் எப்பயுமே யாரையும் அந்த மாதிரி கூப்பிட்டது கிடையாது. ஸோ பூர்ணிமா மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.